ரீசெண்டா எங்க அக்காவோட பையனுக்கு மொட்டை நான் தான் மாமான்னு சொல்லிட்டு என் மடியில தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு முடி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அது எனக்கு ஒத்துக்கல. எல்லாருக்குமே ஓகே, எனக்கு மட்டும் ஒத்துக்கல. அப்புறம் முடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போனோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு ப்ளோட்டிங் அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வாந்தி வந்துச்சு. வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு சாமியார் தான் அந்த கோயிலில். அவர் நான்லாம் வாந்தி யாரா எடுத்தாங்களோ நான் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி அவங்க ஏன் ரொம்ப கெட்டது சாப்பிட்ருப்பாங்க, அதனால வாந்தி எடுத்துருப்பாங்க, இல்லைன்னா குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க, அப்படித்தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேனே தவிர அவர் யாருன்னே தெரில. அவர் திடீர்னு முதுகுலாம் தட்டி விட்டு என்னப்பா ஆச்சு, பரவாயில்லையா, இப்போ வாந்தி பார்த்துக்கிட்டே இருக்காத, உனக்கு திரும்பியும் வாந்தி தான் வரும், ஸோ தண்ணி நல்லா குடி, ஏதாவது சும்மா நட, அந்த மாதிரிலாம் ரொம்ப கைண்டாக பேசினாரு. எனக்கு எப்படிப்பா இப்படிலாம் கைண்டா இருக்காங்க, இந்த மாதிரி வாந்தி எடுக்கும் போது எல்லாம் தள்ளிதான போவாங்க, இவர் முதுகுலாம் தடவி விடுறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ரிலேஷன்ஸ்ல யாராவது பண்ணா பெருசா இருந்திருக்காது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னே தெரியல, அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அவர் வெரி கைண்டா இது பண்ணாங்க. அதனால நம்ம யாருனாலும் ஒரு ஸ்மைல் பண்றதோ, ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதோ, ஒரு சின்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுலாம் ஒரு கைண்ட்னஸ் தான். அது நம்ம பெருசா காசு கொடுக்காதான் ஜெனரசிட்டி எப்போவுமே நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த ரைட்டிங் ரைட் டவுன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல எப்போவுமே கைண்ட்னஸ் எப்படி ஒரு ஹியூமன் பீயினோட டாஸ்கே ஒரு குட் ஹியூமன் பீனா இருக்கிறது தான். கோட் கூட உண்டு, எல்லா ரூலையும் மறந்துங்க, ஒரே ரூல் தான் இருக்கு, பி கைண்ட். அதனால லெட் பி கைண்ட். அண்ட் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு.